டேய் வாடா ஃபுட்பால் விளையாடலாம். விஜய் நம்ம டீமா ஆப்போனன்ட் டீமா? ஆப்போனன்ட் டீம்டா. அப்போ நம்ம தோக்கிறது நிச்சயம். நான் வரலடா. சரி வாடா ரன்னிங் ரேஸ் விளையாடலாம். நான் வரலடா. எப்படியும் விஜய் தான் ஜெயிக்க போறான். ஆமாண்டா, ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல குவிஸ்லயும் அவன் தான்டா. விஜய் 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 எப்படிடா அவன் இவ்வளோ பெரிய அப்பட்டக்கரை இருக்கான்? வாட்ஸ் தி சீக்ரெட்? அவன் ஏதோ ஸ்பெஷலாக சாப்பிட்றான் போல இருக்கு. வா இன்னைக்கு போய் கண்டுபிடிப்போம். டேய் என் பேக்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னா விட்டுருவேன், இல்லனா மிஸ் கிட்ட சொல்லிடுவேன். எனக்கு ஒண்ணு தெரியாதுடா. இவங்க 2 பேர் தான்டா டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்கு செக் பண்ணாங்க. போட்டு குத்துட்டான்டா. உங்களுக்கு என்னோட டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? சாயங்காலமா என் வீட்டுக்கு வாங்கடா. ஆண்டி, இதெல்லாம் என்ன பலகாரம்? நான் பார்த்ததே இல்லையே, புதுசா இருக்கு. இதெல்லாம் சிறுதானியங்களான கம்பு, ராகி, சோளத்துல செஞ்ச பலகாரங்க. இது ராகி லட்டு, இது திணை முறுக்கு, இது கம்பு அடை. திணையில உங்கள மாதிரி வளர்ற பசங்களுக்கு தேவையான கால்சியம் இருக்கு. நம்ம சாப்பிடுற அரிசியை விட இதுல 50% அதிக கால்சியம் இருக்கு தெரியுமா? மத்த சிறுதானியங்கள்ல அயர்ன், புரோட்டீன், மேக்னீசியம், விட்டமின் சத்துக்களும் இருக்கு. நீங்க ஸ்ட்ராங்காவும் ஹெல்த்தியாவும் இருக்க ஹெல்ப் பண்ணும். ஓ, விஜய் ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரதுக்கு இதான் காரணமா? ஆனா எப்படி ஆண்டி அவன் படிப்புலயே ஃபர்ஸ்ட் வரான்? டேய் அதான் சொல்றாங்கல்ல, அயர்ன், புரோட்டீன், மெக்னீசியம், விட்டமின் சத்து இருக்கு. இது என்னோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் தெரியுமா? ஓ, அதான் நீ மிஸ் கேக்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்றியா? இந்த சத்தெல்லாம் சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக் இதுலெல்லாம் இல்ல தெரியுமா? நீங்க ஸ்போர்ட்ஸ்லயும் படிப்புலயும் ஃபர்ஸ்ட் வரணும்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அடடே, ராகி லட்டு. பசங்களா நல்லா சாப்பிடுங்க. நானும் உங்களை மாதிரி இருக்கும்போது ராகி லட்டும் கம்பு அடையும் சாப்பிட்டு தான் வளர்ந்தேன். இப்போ பிபி, கொலஸ்ட்ரால், டயபெட்டிக்ஸ்னு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். நானும் பெரியவனானே உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பேனாப்பா? கண்டிப்பா. ஆனா உங்க அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்பா? இந்த மாதிரி சிறுதானியங்களை சாப்பிட்டா கருப்பாயிடுவோன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் தப்புன்னு சொல்லி உனக்கு கொடுத்தாங்க. ஆண்டி, சிறு சிறு இல்ல வேற என்னென்னலாம் பண்ணலாம் ஆண்டி? சிறுதானியங்களை இங்கிலீஷ்ல மில்லட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்னு இந்த புக்ல இருக்கு. உங்க அம்மா கிட்ட கொடுங்க. ராகில செஞ்ச பிஸ்கெட், இட்லி, கூழு, புட்டு, உருண்டை, திணையில செஞ்ச உப்மா, பணியாரம், புலாவ், லட்டு, கம்புல செஞ்ச கூழு, புட்டு, புலாவ், வடை, பர்ஃபி இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். தேங்க்யூ ஆண்டி. இனிமே நாங்களும் சிறுதானியங்களை சேர்த்துப்போம். இன்னைக்கு நீ என்ன கொண்டு வந்த? சோளம் சாலட், ராகி தோசை, கம்பு அடை. இப்ப ரேஸ் பண்ணலாமா?